அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். புல்லட் அரசியல் நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய தினம் அரசியலில் இல்லாவிட்டாலும் பொதுவான ஒரு அறிஞரை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம், களம் காண வந்திருக்கிறோம். அதாவது ஆசிரியராக புல்மோட்டை பாடசாலையிலே ஆசிரியராக கடமை புரிந்து கொண்டிருக்கும் எம்ஏ ஹோனர் மற்றும் சமூக சேவை மற்றும் சமாதானத்திற்கான பல துறைகளிலும் சான்றாக விளங்கி சாமசிரி தேசகீர்த்தி என்ற விருதையும் பெற்று மிளிர்ந்து கொண்டிருக்கும் மௌலவி எஸ்.எச். சாலிஹின் நலிமி அவர்களை இன்று நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலிஹின் நலிமி அவர்களே, நாம் இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் சூடு பிடித்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் உங்களை சந்திக்க வந்திருப்பதில் நீங்கள் எமக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய வேலைப்பளுக்களை ஒதுக்கி வைத்து எமக்காக நேரம் ஒதுக்கியமைக்கு நாம் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். உங்களை பற்றி ஒரு சில விடயங்கள் நீங்கள் எங்களுடைய நேர்களுக்காக வேண்டி கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிய வந்தனங்கள். உண்மையில் என்னை பற்றி சொல்லுவதற்கு நான் சாகுல் ஹமீத் சாலிஹின். நான் நலீமியா கலாபீடத்தில் கல்வி கற்று வெளியாகி தற்பொழுது புல்மோட்டை பிரதேசத்தில் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். அதோடு பல்வேறு சமூக செயற்பாடுகளிலும் புல்மோட்டை பிரதேச நலன்களிலும் மாத்திரமல்லாமல் திருவண்ணாமலை மாவட்ட முஸ்லிம்களினுடைய நலன்களிலும் அக்கறையோடு செயற்பட்டு வருகின்ற ஒரு ஆர்வலர் என்ற அடிப்படையில் ஒரு சமாதான நீதவானாக அகில இலங்கை ஜமியத்துல்லமா சபையினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் செயலாளராக, இவ்வாறு மாணவர்களை கற்பிக்கின்ற ஒரு ஆசானாக, புல்மோட்டை கல்வி வளர்ச்சியில் ஈடுபாடுடைய, புல்மோட்டை கல்வியை முன்னேற்றுவதற்கு பாடுபடுகின்றவர்களுள் ஒருவராக, இவ்வாறு மக்களுக்கு வழிபடுத்துகின்ற ஆன்மீக மற்றும் லௌகீக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பணிகளில் நான் செயற்பட்டு வருகின்றேன். திருமணமாகி இருக்கின்றேன். 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நீங்கள் எங்களையும் ஒரு சமூகத்தில் ஒருவராக எங்களுடைய சேவைகளை அறிந்து கேள்விப்பட்டு இங்கே மிக நீண்ட தூரம் பயணம் செய்து மக்களுக்கு நலவுகளையும் நல்ல பல கருத்துக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நோக்கத்தோடு வருகை தந்து இவ்வாறான பேட்டிகளை நீங்கள் பெற்று ஒளிபரப்பு செய்து இணையங்களினூடாக மக்களை கொண்டு செல்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய இணையதள இந்த ஊடகம், அதிலும் பிளட் அரசியல் நிகழ்ச்சி சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு புல்மோட்டை பிரதேசத்துக்கு வரவேற்கின்றோம். நாங்கள் உங்களுடைய வருகையை அன்போடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் புல்மோட்டையிலே எந்த பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் தற்பொழுது? நான் ஆரம்பத்தில் புல்மோட்டை மத்திய கல்லூரியில் கல்வி கற்றுக் கொடுத்திருந்தேன். இப்பொழுது புல்மோட்டை அரபாத் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்றுக் கொடுத்து. என்ன பாடங்களை கற்றுக் கொடுத்து? நான் இஸ்லாமிய நாகரீகம் மற்றும் புவியியல் போன்ற பாடங்களை மாணவர்களுக்கு அவ்வப்போது கற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சாமசிரி விருதென்று கூறியதே இதனையா? சாமசிரி விருதன்று. அதிலே மனித உரிமைகள், மக்கள் பாதுகாப்பு அமைப்பு, ஹியூமன் ரைட் என்ற இதால சாமசிரி விருது ஒன்றை வழங்கி இருக்கிறார்கள். ஹியூமன் ரைட்ஸால அதை எங்களுடைய நேர்களுக்கு நாங்கள் காண்பிக்கின்றோம். அப்படியான ஒரு பெருந்தகையை, அப்படியான ஒரு அறிஞரைத்தான் நாம் ஒரு சமூக வழிகாட்டலுக்கு வித்திடுகின்ற ஒருத்தரை தான் நாம் களம் காணுவதற்காக வந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் சூடு பிடித்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் உண்மையிலே ஏன் இவரை சந்திக்க வந்திருக்கிறோம் என்றால், மக்களுக்கு தெளிவுகள் இன்மையின் காரணமாக குளத்திலே மீன்களை அடித்து கலக்கி குட்டையை குழப்புவது போன்று இந்த அரசியலை அமைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். அப்படி அல்லவா? அப்படி குழப்பி அடித்து இந்த மக்கள் எல்லாம் தெளிவின்மையின் காரணமாக குழம்பி போய் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே நிச்சயமாக கட்டாயமாக உலமாக்களுடைய, புத்திஜீவிகளுடைய வழிகாட்டல்கள் மக்களுக்கு, சமூகத்திற்கு தேவை.
அப்படியான பொறுப்பையும் கடமையும் கடப்பாட்டையும் சுமந்தவர்கள் தான் உங்களை போன்ற புத்திஜீவிகள் உலமாக்கள். சமூகத்தின் மத்தியிலே உண்மையிலே இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த வகையிலே என்ன தப்பு தவறுகள் செய்தாலும் ஒரு நாளைக்குண்டாலும் ஒரு நிமிடத்துக்குண்டாலும் இறைவனை பற்றி யோசித்து இறைவனின்பால் பயபக்தி அடையக்கூடியவர்கள், இறைவனை பற்றி படித்தவர்கள் உலமாக்கள் என்று இறைவனே தன்னுடைய குர்ஆனிலே கூறுகின்றார். அந்த வகையிலே நிச்சயமாக நீங்கள் சமூகத்திற்கு நேரான ஒரு வழியை அல்லது அவர்களுக்கு ஒரு தெளிவான பாதையை முன்னுதாரணமாக காட்டுவீர்கள். அதுவும் இந்த அரசியல் காலத்திலே காட்டுவீர்கள் என நாங்கள் நினைக்கின்றோம். அதன்பால் தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சாலிஹின் நலிமி அவர்களே, கடந்த கால அரசியல் சம்பந்தமாக நீங்கள் எதனை புரிந்து வைத்திருக்கிறீர்கள், மக்களுக்கு எதனை தெளிவுபடுத்த விரும்புகிறீர்கள்? உண்மையிலே இது மிகவும் ஒரு நடுநிலைமையாக நின்று ஒரு கத்தியில் நடப்பது போன்ற, ஒரு வாளில் நடப்பது போன்ற வினாவை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் கடந்த கால அரசியல் அனுபவங்களை பொறுத்த மட்டில் புல்மோட்டை பிரதேசம் ஒரு அரசியல் அனாதை. பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிண்ணியா மற்றும் மூதூர் பிரதேசங்களில் தங்கி வாழுகின்ற ஒரு நிலைப்பாடு புல்மோட்டைக்கு இருக்கின்ற ஒரு சாபக்கேடாக நாங்கள் பல காலங்களில் கருதி வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பிரதேசத்தில் எடுபடுகின்ற சனத்தொகை கூடிய மாவட்டங்கள், சனத்தொகை கூடிய முஸ்லிம் கிராமங்களுள் கிண்ணியா, மூத்தூர், அதற்கு அடுத்தால் போன்று நான் நினைக்கின்றேன் புல்மோட்டை அண்மித்திருக்கின்றது. கடந்த காலங்களில் நாங்கள் புல்மோட்டை பிரதேசம் ஒரு மாகாண சபை உறுப்பினரை பெற்றிருந்தது. அந்த காலங்களில் இயலுமான உதவிகளும் இயலுமான ஒத்தாசைகளும் அபிவிருத்தி நடவடிக்கைகளும் புல்மோட்டை பிரதேசத்துக்கு கிடைத்து வந்தது. அதன் பிற்பட்ட காலங்களில் நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக அதனை நாங்கள் இழந்து விட்டோம். தொடர்ந்தும் அந்த மாகாண சபையினுடைய போட்டிகள் நடைபெறுகின்ற போதோ அவ்வாறான ஒரு இருப்பு அரசியல் இருப்பு புல்மோட்டை கிடைக்க வேண்டும். அதனூடாக புல்மோட்டை மாத்திரமல்ல, இந்த குச்சவெளி பிரதேசம், திருவண்ணாமலை பட்டணம் சூழலும் பகுதியில் இருக்கின்ற இங்கால இருக்கின்ற அந்த மக்கள் பயனடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்போடு இருக்கின்றேன். சிறந்த ஒழுக்கமுள்ள நல்ல அரசியல்வாதிகள் அந்த இடத்தில் குதித்து கால் பதிக்க வேண்டும், கால் பதித்து அந்த இடங்களை பொறுப்பேற்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அவாவாக இருக்கின்றது. உண்மையில் இஸ்லாத்தையும் அரசியலையும் ஒருபோதும் நாங்கள் பிரித்து நோக்குவது கிடையாது. அரசியல் இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு அமையப்படுகின்ற போது அது ஒரு இபாதா, அது ஒரு அமல் என்று நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் கடந்த கால அரசியல் வரலாறுகளை புல்மோட்டையில் பார்க்கின்ற போது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அரசியல் புல்மோட்டையில் தாண்டவமாடியது. புல்மோட்டை பிரதேசத்தில் 3 வட்டாரங்கள் இருக்கிறது. தென்னமரவடி வட்டாரம், புல்மோட்டை வட்டாரம், புல்மோட்டை அரபாத் வட்டாரம். இந்த 3 வட்டாரங்களிலும் 3 பிரதிநிதிகளை கொண்டு வருவார்கள். அதே போன்று கட்சி ரீதியாக இந்த அரசியல் நிலைப்பாடு. கூறுங்கள் மௌலவி அவர்களே. உண்மையில் இந்த கட்சி ரீதியான செல்வாக்கு, இந்த உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்த மட்டில் கட்சியினுடைய செல்வாக்கு என்பதையும் தாண்டி பொதுவாக இந்த குடும்பம், அதே போன்று ஒரு மனிதனுடைய நன்னடத்தை, இவைகள் அந்த அரசியலில் செல்வாக்கு செலுத்தும். பொதுவாக குச்சவெளி பிரதேச சபையில் பல்வேறு கட்சிகள் இவ்வாறு போட்டியிடுவார்கள். அவ்வாறு போட்டியிட்டு தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் 2 கட்சிகள் சேர்ந்து தங்களுக்குள்ளால் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு தங்களுக்குள்ளால் யார் தவிசாளராக வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்துக் கொள்வது வழமை. ஆனால் கடந்த காலங்களை பொறுத்தமட்டில் இந்த அரசியல் ரீதியான இந்த குச்சவெளி பிரதேச சபை தேர்தலில் கூடுதலாக காசு கொடுத்து அந்த பதவிகளை வாங்கி தான் தோன்றித்தனமாக ஒன்மேன் ஷோவாக அந்த ஆட்சி அதிகார துஷ்பிரயோகப்படுத்தப்பட்ட ஒரு கவலைக்கிடமான வரலாறும் இல்லாமல் இல்லை. உண்மையில் இந்த ஒரு கட்சியில் கேட்கின்ற ஒரு 8 வட்டாரத்துக்குரிய 8 பேர் என்றாலும் கூட அந்த கட்சியெல்லாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒருவரை தீர்மானிப்பார்கள். அவர் கடைசியாக எல்லோரையும் விட்டுவிட்டு தனிமையில் அவர் செயற்பட்டு சென்ற வரலாறுகள் தான் இந்த குச்சவெளி பிரதேச சபையில். நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகின்ற அந்த விடயம் பேசுகின்ற பொழுது ஒன்று ஞாபகம் வருது. கடந்த காலங்களிலே ஒவ்வொரு உறுப்பினர்களை பிரதேச சபை தேர்தல் முடிந்த பிற்பாடு ஒவ்வொரு உறுப்பினர்களையும் தனக்கு என்ன தவிசாளராக ஆக்குவதற்கு கையொசுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு தலைக்கும் தலா 10 லட்சம், 15 லட்சம், 25, 30 லட்சம் வரைக்கும் கொடுத்த வரலாறுகளை எங்களிடம் ஆதாரங்களும் உண்டு. கொடுத்த வரலாறுகளை
அந்த உறுப்பினர்களும் பிரதேச சபைகள் கலைந்த பிற்பாடு கூறியதை எங்களால் செவியுறக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே அப்படியான ஒரு கலாச்சாரம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் வருகிறது. புல்மட்டை பிரதேசத்தை பொறுத்தவரை அந்த கலாச்சாரம் எவ்வாறு காணப்படுகிறது? உண்மையில் இந்த பிரதேசத்தை பொறுத்த மட்டில் பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குகின்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகின்ற ஒரு நிலைப்பாடு கடந்த காலங்களில் இருந்தாலும் தற்போது அதனால் ஏற்பட்ட இழப்புகளை மக்கள் வெகுவாக உணர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது படித்த சமூகம், இப்பொழுது யாரையும் ஏமாற்ற முடியாது. இப்பொழுது அல்பா பீட்டா ஜெனரேஷன் இப்பொழுது தலையெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்பொழுது சில போது அப்பா காசு வாங்க முடியுமான ஒரு நிலை இருந்தாலும் பேரன் அப்பாவிடம் சொல்லி விளங்கப்படுத்துகின்ற ஒரு தலைமுறை இப்பொழுது உருவாகி இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அந்த இளைஞர்களை கொடுத்து மக்களை வாங்கி சூறையாடுகின்ற கொள்ளையடிக்கின்ற நிலைப்பாட்டிற்கு மக்கள் இந்த தேர்தலில் செல்ல மாட்டார்கள் என்பது திண்ணமான உறுதி. ஏனென்றால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், அந்த காசுகளை கொடுத்து வாக்கு பிச்சைகளை வாங்கியவர்கள் மீண்டும் இந்த வாக்களித்த சகோதரர்கள் அவர்களிடம் உதவி கேட்டு போன போது அவர்கள் முகத்தில் சொன்னார்கள், நீங்கள் காசுக்கு உங்களுடைய வாக்குகளை விற்றவர்கள், எனவே உங்களுக்கு உதவிகளை நீங்கள் அன்றே பெற்று விட்டீர்கள், ஆகவே இதில் நீங்கள் உரிமைகளை கோருவதற்கு அருகதையற்றவர்கள். உண்மையிலேயே ஒரு 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 நிமிடம் மௌலவி அவர்களே, உண்மையிலேயே இந்த வாக்கு வங்கி இந்த மக்கள் இப்படித்தான் பழகிக்கிறார்கள் அல்லவா? பணம் கொடுத்து பொதிகளை கொடுத்து இறைச்சி பார்சல் கொடுத்து இப்படி சீலை சட்டை இப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்து வாக்குகளை பெற்றுவிட்டு அந்த உறுப்பினர்கள் அவர்கள் பிரதேச சபைக்கோ பார்லமெண்டத்திற்கோ எந்த தேர்தலாக இருக்கட்டும் சென்ற பிற்பாடு அவர்களிடம் போய் ஒரு பொது வேலையை ஊர் வேலையை போய் செய்து தாருங்கள் என்று கேட்பதற்கு உண்மையிலே அருகதையற்றவர்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் செய்யாமல் விட்டால் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள், பிரதேச சபைக்கு போய் கொள்ளையடிக்கிறார்கள் என்று மக்கள் கூறுவதற்கு மக்கள் அருகதையற்றவர்களாக அங்கு மாறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் உண்மையிலே உங்களுக்கு சில மக்களுக்கு உங்களோட ஓட்டை பெறுவதற்கு அவர்கள் செலவழித்த பணத்தை செலவழித்த சொத்தை அவர்கள் அங்கு உழைப்பதற்காகத்தான் பார்ப்பார்கள். அவர்கள் இருக்கின்ற 4 வருடம் உழைப்பதற்கு தான் பார்ப்பார்கள். மாறாக உங்களுக்கு அவருடைய சேவை செய்ய பார்க்க மாட்டார்கள். அந்த வகையிலே இந்த தேர்தலில் உண்மையிலேயே செலவு செய்பவர்களை விட சேவை செய்பவர்களை கண்டறிந்து மக்கள் தெரிவு செய்யதான் சால சிறந்தது. உண்மையில் கடந்த கால அரசியலில் பெற்றுக்கொண்ட கடந்து வந்த கசப்பான பாதை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு மக்கள் மிகவும் விழிப்போடு இருக்கிறார்கள். இந்த முறை கடந்த காலங்களில் நான் நினைக்கின்றேன் 2003 அல்லது 2013 2014 ஆண்டு காலப்பகுதிகளில் நான் அப்பொழுதும் உலமா சபையினுடைய புல்மோட்டை கிளை செயலாளராக கடமையாற்றிய போது எங்களிடம் இந்த விபச்சாரம் போதை வஸ்து ஒழிப்பு சம்பந்தமாக நிறையவே முறைப்பாடுகள் வரும். நாங்கள் அவ்வப்போது மறைந்து போன மரப்பும் அப்துல் சமத் ஆலிம் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் இந்த இவ்வாறு நடத்தைகளில் ஈடுபடுபவர்களை பள்ளி வாயிலுக்கு அழைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழிகாட்டலை வழங்குவது வழமை. இந்த நிலையில் தான் எங்களுக்கு ஒரு 20க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வந்தது. நீங்கள் ஏழைகளை நோக்கித்தான் இவ்வாறான எச்சரிப்புகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீர்கள், இதற்கு மூலகர்த்தாவாக இருக்கின்ற விபச்சாரத்துக்கு மூலகர்த்தாவாக இருக்கின்ற அதே போல போதை வஸ்துக்களை கடத்துவதற்கு மூலோபாயமாக இருக்கின்றவர்களை நீங்கள் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கின்ற போது அவர்களையே அழைத்து ஆலோசனை வழங்க மறுக்கிறீர்கள் என்ற போது நாங்கள் ஜமியத்துல் உலமா சபையில் முடிவுகளை அப்பொழுது எடுத்து உரிய அதில் ஈடுபடுகின்ற அரசியல்வாதிகளை அழைப்பு விடுத்தோம். அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து எங்களை மறுத்துரைத்து எங்களை உதாசீனம் செய்து அதே போன்று அதில் நாங்கள் மீண்டும் ரிமைண்டர் லெட்டர் அனுப்பிய போது ஒரு தடவை அவர்களுடைய குண்டர்களை வைத்து நேரத்தில் கொல்லுவதற்கு முயற்சி செய்து துரத்தி அவர்கள் இரவில் ஒளிந்திருந்து அடித்து தலையை நோக்கி அடித்து தப்பி வந்த வரலாறுகள் இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த இடத்தில் எங்களுடைய சேவையை பொருந்தி இருக்கிறான். அதனால் அல்லாஹு தாலா இன்று வரைக்கும் எங்களை உயிர் வாழ வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உண்மையில் இந்த கசப்பான அனுபவத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும். அந்த அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் தான் நேரடியாக ஈடுபடுகிறார்கள். அவர்களை நாங்கள் ஆலோசனை வழிகாட்டல் செய்ய முற்படுகின்ற போதுதான் தாக்குகிறார்கள் என்று பார்த்தபோது அரசியல் தலைமைத்துவத்தில் இருந்து வருகின்ற அவர்களுடைய பிள்ளைகளும் இதே போன்ற ஒரு மோசமான ஒரு வழிகாட்டலில் தான் வளர்க்கப்பட்டு வந்ததை அண்மையில் ஏற்பட்ட சம்பவம் எனக்கு விளங்கப்படுத்தியது. நான் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு மாணவி வருகின்றால்,
சார், என்னுடைய குடையை ஒருவர் பறித்து சென்று விட்டார். என்னுடைய பின்பக்கத்தில் சைக்கிளில் பின்பக்கம் இருந்தவர் தட்டி விட்டார். அவர் தொடர்ந்தும் என்னை நோக்கி நான் வருகின்ற பாதையில் வழிமறிக்கின்றார் என்று கேட்டபோது நான் அவரிடம் கேட்டேன், அந்த நபரை எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை சார், அதை சொன்னால் பிரச்சனை வரும். இல்ல மகள், நீங்க சொல்லுங்க என்று சொன்ன போதுதான் அவர்கள் சொன்னார்கள், இப்படி இன்ன அரசியல்வாதியினுடைய மகனும் அவருடைய சொந்த நானாவும் தம்பி ஒரு ஒன்றை விட்ட சொந்த நானாவும். பொதுவாக இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் சகோதரர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் கெட்ட ஒரு கலாச்சாரம். இதனை சிறிய ஒரு நேரம் இதனை தடுத்து நிறுத்தி அந்த பிள்ளையை தந்தையிடம் சென்று முறைப்பாடு செய்து அதனை உரியவர்களுக்கு அறிவித்தல் கொடுத்த போது அந்த அரசியலினுடைய தலைமையினுடைய குண்டர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எங்களை தாக்கிய வரலாறு. மகரிபு தொழுகைக்கு சென்று சலாமியா பள்ளிவாசலில் தொழுது விட்டு வருகின்றேன். அப்பொழுது ஒளிந்து காணுக்குள் பதுங்கி இருந்து தாக்கி விட்டு ஓடிவிட்டார்கள். உண்மையில் அந்த வழக்கு இந்த எலெக்ஷன் முடிந்து 7ஆம் தேதி அதனுடைய வழக்கு ரன்னிங்கில் இருக்கிறது. போன பயணம் அதில் வாபஸ் வருமாறும் அதனை சமாதானமாக முடிப்போம் என்று கேட்டுக்கொண்டார்கள். உண்மையில் அவர்களுடைய அந்த தொடர்ந்தேர்ச்சியான அடாவடித்தனங்களால் நான் அதனை மறுத்து விட்டேன். உண்மையிலேயே இப்படியான அடாவடித்தனங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த கோட்டாபய மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சியிலே கடுமையாக இருந்தது. நான் அதே தோரணையில் புல்மோட்டை பிரதேசத்திலும் இப்படியான அடாவடிகள் நடந்ததை நான் நின்றுதான் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன். ஆனா இதுக்கு முன் உங்களை தாக்கினார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எதற்காக தாக்கினார்கள் என்ற விடயத்தை தற்பொழுதுதான் அறிகின்றேன். அப்படியான அரசியல்வாதிகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அப்படியானவர்கள் யார் என்று நீங்கள் இந்த சமூகத்துக்கு கூற வேண்டும். உண்மையிலேயே பெண் பிள்ளைகளை இப்படியான நடத்தையில் ஈடுபடுத்தினார் என பாடசாலைக்காக கற்க வருகின்றவர்களை இப்படி நடத்தினார். நாம் பார்க்கிறோம், வெளி மாவட்டங்களிலே, வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே முஸ்லிம் பிள்ளைகளை அந்நிய சமூகத்தினர் சகோதரர்கள் இப்படியான நடத்தைகளை மேற்கொள்கின்ற பொழுது நாம் எவ்வளவு துடிக்கின்றோம், எவ்வளவு சோசியல் மீடியாக்களிலே எவ்வளவு பரபரப்பாக என்னுடைய ரத்தம் கொதிக்கிறது, எவ்வளவு இடுகைகளை பதிவுகளை இடுகிறோம். அதே போன்று எமது சகோதரர்களை, எங்களுடைய பெண் பிள்ளைகளை இப்படியான நிலைக்கு தள்ளுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த சமூகத்திற்கு அவர்களை தெளிவுபடுத்தி நாம் சமூகத்திற்கு என்ன சொல்றது, சமூகத்தை செய்கின்ற ஒரு நல்ல விடயம். நீங்கள் ஹபருக்கு சென்றாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நன்மையான விடயம் தான் அந்த விடயம். உண்மையிலேயே அப்படியான அரசியல்வாதிகள் நீங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த தூர நோக்கி பாருங்கள். நாங்கள் கற்றல் பணிகளில், கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டால் தானே இப்படியான சீர்திருத்த பணிகளை மாணவர்களிடம் நாங்கள் ஏற்படுத்த முனைவோம் என்ற போது அவர்கள் அந்த குறித்த கல்வி அதிகாரிகளை கடந்த காலங்களில் விலைக்கு வாங்கி அவர்களை கொண்டு எனக்கு பாடங்களுக்கான பாடவேளைகளை குறைத்து ஏலவல் வகுப்புகளுக்கான பாடங்களை நிப்பாட்டி பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியாமல் எனக்கு பல்வேறு தொந்தரவுகளை கொடுத்து அரச ரீதியாக அந்த பாடங்களை கூட நிறுத்தினார்கள். நான் அந்த நேர சூசியை கூட அந்த சென்று கொண்டு கொடுத்து அதிகாரிகளிடம் முறையிட்ட போது அவர்கள் ஏதோ ஒன்றை மழுப்பினார்கள். அங்கே கவர்னருடைய பலம் இருக்கிறது, அங்குள்ளவரை இவர் பிடித்து வைத்திருக்கிறார், அவருடைய கண்ட்ரோலில் தான் நாங்களும் செயற்பட வேண்டி இருக்கிறது. அந்த நேரத்துல யாரு ஜோனல் டிரெக்டராக இருந்தது? அப்பொழுது இருந்த ஜோனல் டிரெக்டர் ஒருவர் இருந்தார். அந்த நேரத்தில் இருந்தவர் நான் நினைக்கின்றேன் கடந்த செந்தில் தொண்டமான் கவர்னராக இருந்த போது இந்த இப்படியான பல்வேறு அநியாயங்களை நாங்கள் முகங்கொடுக்க வேண்டியிருந்தது. உண்மையிலே செந்தில் தொண்டமானோடு மிக நெருங்கிய உறவை பேணியவர் நான் கடந்த பிரதேச சபையில் இருந்த தவிசாளர் அவர்கள். நிச்சயமாக அவ்வாறான இப்பொழுது எலெக்ஷன் கேட்கின்ற உள்ளூராட்சி மன்றத்தில் ஈடுபடுகின்றவர்கள் ஒருபோதும் ஒவ்வொருவருக்கும் அந்த வட்டாரங்களுக்கு பிரித்து கொடுப்பதில்லை. முழுமையான ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் அந்த தவிசாளர் என்கின்ற பதவி வைத்திருப்பதனால் அடுத்தவர்களையும் கணக்கில் எடுக்காமல் தான் தோன்றித்தனமாக மிக படுமோசமாக கடந்த காலங்களில் செயற்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில் புல்மோட்டையில் குடு கஞ்சா விற்கின்ற தனக்கு விருப்பமானவர்களை எல்லாம் போலீசாருக்கு கோல் பண்ணி வற்புறுத்தி அவர்களை விடுதலை செய்ய சொல்லி வீடியோ கிளிப்புகள் எல்லாம் காணொலியும் வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த முன்னாள் தவிசாளர் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியோடு உரையாடுகின்ற ஒரு உரையாடல் சம்பந்தமான காணொலியும் வெளியிடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக என்ன சொல்லுகிறீர்கள்? இல்ல, அந்த விடயம் தொடர்பாக எங்களிடமும் மேலிடங்களில் இருந்து
அதிகாரிகள் வந்து எங்களிடம் விசாரணை செய்திருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு அப்பொழுது போதிய தகவல்களை கொடுத்திருந்தோம். நான் நினைக்கின்றேன் என்னுடைய குரல் பதிவும் அந்த காணொளியில் இடம்பெற்றிருந்தது. அது அவர்கள் என்னிடம் கேட்டதற்கான எமது நிலைப்பாட்டை நாங்கள் கொடுத்திருந்தோம். உண்மையில் இலங்கை மக்கள் ஜனநாயக ரீதியாக யோசித்துத்தான் இம்முறை பரம்பரை ஆட்சிகளை எல்லாம் அழித்து ஒழித்து மக்களோடு ஒன்றிணைந்து வருகின்ற ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று எவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ மக்கள் திரண்டு வாக்களித்து மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை நாட்டை ஒப்படைத்திருக்கின்ற அழகான ஒரு சந்தர்ப்பம். அவர் இந்த நாட்டை சரிவர கொண்டு செல்வார் என்று இன்னும் எங்களுக்கு மிக நீண்ட ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. அவர் கொண்டு செல்ல வேண்டும். அவருக்கு அதுக்குரிய ஒத்துழைப்புகளை மக்கள் வழங்குவார்கள், இனி ஆட்சியாளர்கள் வழங்குவார்கள். நாங்கள் பொறுமையோடு இருந்து அதனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருந்தாலும் இவ்வாறு ஒரு ஒட்டுமொத்த நாட்டில் இப்படியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த குச்சவெளி பிரதேச சபையில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்களை அவர்கள் ஓய்வெடுக்கட்டும், அவர்கள் சென்று அவர்கள் ஒதுங்கி புதியவர்களுக்கு இடம் கொடுக்கட்டும். நான் சொல்லுகின்றேன், ஒரு விடயத்தை நேயர்கள் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் கேட்கின்றேன், 2 முறை ஒரு ஆட்சி கதிரையை அலங்கரித்த ஒருவர் அல்லது அதிலிருந்து மோசடிகளை செய்த ஒருவர் மீண்டும் 3வது முறையும் அந்த இடத்திற்கு வருவாராக இருந்தால் அதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? நான் இன்னும் ஒருபடி சென்று யோசிக்க சொல்லுகின்றேன். 4வது தடவை அவர் வரமாட்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த நிதர்சனமான உண்மை. அப்படியான நிலையில் 3வது நிலை வழங்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்தில் உள்ள அனைத்தையும் காலி செய்து விட்டு 4ஆம் அவருக்கு மைனஸ் என்ற பொருளாதாரத்தை விட்டுத்தான் அவர் செல்ல வேண்டி வரும். ஆகவே அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, நான் யார் எவர் என்பதை குறிப்பிடவில்லை. பொதுவாக நான் சொல்கின்ற இந்த முறை தேர்தலில் விபச்சாரத்திற்கு துணை போகாத, விபச்சாரத்தை அரசியலுக்கு வந்து தொழிலாக கொள்ளாத, அதே போன்று லஞ்சத்தை பெறாத, லஞ்சம் கொடுக்காத, களவெடுக்காத, நேர்மையான நீதியான ஒரு துடிப்புள்ள புதிய ஆட்சியாளர்களை, புதிய ஆளுகைக்கு வருகின்றவர்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக இருக்கிறது. உண்மையில் கடந்த காலங்களை விட இந்த 2 வருடங்கள் குச்சவெளி பிரதேச சபை கலைக்கப்பட்டிருந்தது. இந்த காலத்துக்குள் எங்களுடைய குச்சவெளி பிரதேச மக்களுக்கு சமனான ஒரு சேவை பகிர்வு வழங்கப்படுகிறது. உண்மையில் எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய வீதிகளில் எல்லாம் குப்பை அள்ளுவது கிடையாது. எப்பொழுது உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்ற போது இப்பொழுது அதற்குரிய செயலாளர் வந்து நேர்மையாக நீதியாக எல்லோருடைய வீடுகளுக்கு முன்னாலும் ஒழுங்கைகளுக்கு முன்னாலும் அந்த குழுமி இருக்கின்ற அந்த குப்பைகளை எடுத்து சென்று சூழலை அலங்கரிக்கின்ற பணியை செய்திருக்கிறார். அப்பொழுது ஒரு ஒழுங்கைக்குள்ளால் தனிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு பின்னால் கூஜாதுகின்றவர்களுடைய வீதிகளில் மாத்திரம் 4-5 பவர்ஃபுல்லான லைட்டுகள் போடப்பட்டிருக்கும். அவர்களுடைய கான்கள் துப்புரவு செய்யப்பட்டிருக்கும். உண்மையிலேயே தேவையான பொது இடங்களுக்கு வீதிகள் அப்படியே இருட்டோடு வெறிச்சோடி போயிருக்கும். இந்த நிலைப்பாடு இப்பொழுது இங்கு பணியாற்றுகின்ற அந்த செயலாளருடைய தலைமையில் இப்பொழுது உரிய இடங்களை உரிய அதிகாரிகள் இனம் கண்டு இப்பொழுது அழகாக செய்து வருகிறார்கள். நான் சொல்லுகின்றேன், இந்த குச்சவெளி பிரதேச சபையினுடைய தேர்தலில் உறுப்பினர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு குறையை யாராலும் உணர முடியாத அளவிற்கு இப்பொழுது இருக்கிறது. நான் இன்னும் ஒருபடி இதில் சென்று சொல்வதாக இருந்தால், இந்த அரசியலே தேவையில்லை, வெறுமனே இந்த அரசு அதிகாரியிடம் கொடுங்கள், குச்சவெளி பிரதேசம் சரியான வளப்பகிர்வு கொடுக்கப்பட்டு நீளமாக ஆட்சி செய்யப்படும் என்கின்ற அளவிற்கு இந்த பிரதேசத்தில் கடந்த கால ஒரு வக்கிர புத்தி கொண்ட குறுகிய சிந்தனை கொண்ட அரசியல் ஆட்சியாளர்கள் அப்படியே நாசமரத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அண்மையில் சில மக்களிடம் சென்று கேட்ட போது சொன்னார்கள், நாங்கள் வாக்கு போடுவது கிடையாது, இன்று வருவார்கள், அடுத்த எலெக்ஷனுக்கு தான் மீண்டும் வருவார்கள், நாங்கள் உழைத்தால் தான் நாங்கள் சாப்பிடுவது. நான் அவர்களுக்கு சொன்னேன், வாக்கு போடுதல் என்பது சாட்சியமளித்தல். நீங்கள் சென்று உங்களுக்கு நம்பிக்கையுள்ள, ஈமான் இஸ்லாம் உள்ள, விபச்சாரம் செய்யாத, களவெடுக்காத, லஞ்சம் கொடுக்காத, அநியாயங்கள் உலமாக்களுக்கு ஆசிரியர்களுக்கு அநியாயம் செய்யாத, கல்வியில் அரசியலை கொண்டு செலுத்தி கல்வியை நாசமடைக்காத அவ்வாறானவர்களுக்கு, புதியவர்களுக்கு நீங்கள் அந்த வாக்கை கொடுங்கள். உங்களில் மிகச் சிறந்தவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து விட்டு செல்லுங்கள். அவர்கள் வந்து சமூகத்துக்கு ஏதாச்சிலும் செய்துவிட்டு செல்வார்கள். சுருக்கமாக அவர்களோடு சுவாரஸ்யமாக சொன்னேன், கேட்கின்றவர்கள் அனைவரும் கல்வர்களாக இருந்தால் சிறிய கள்ளனை பார்த்து தெரிவு செய்யுங்கள் என்று சொன்னேன். ஏனென்றால்
நீங்கள் வாக்களிக்காமல் விட்டால் யாரும் வராமல் விடுவார்கள் என்பது அர்த்தம் இல்லை. யாரோ ஒருவர் வரப்போகின்றார். எனவே நீங்கள் போடுகின்ற வாக்கு என்பது ஷஹாதா, சாட்சியம் அளித்தல். இவர் நல்லவர், இவர் விபச்சாரம் செய்ய மாட்டார், இவர் களவெடுக்க மாட்டார், இவர் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்று நான் சாட்சி வருகின்றேன். அதுதான் உங்களுடைய வாக்கு. எனவே அந்த வாக்குகள் பொன்னானது. அது மறுமையிலும் நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் வாக்களிக்கின்ற ஒருவர் அடுத்த பெண்களுக்கு அநியாயம் செய்கின்றார், களவெடுக்கின்றார், பாடசாலையை துஷ்பிரயோகம் செய்கின்றார், தன்னுடைய சேவையை துஷ்பிரயோகம் செய்கின்றார், தனக்கு தேவையானவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்கின்றார். உண்மையில் நாட்டில் ஆட்சிக்கு வந்த அந்த ஆட்சியாளர் கடைசியாக உரையாற்றுகின்ற போது சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் நான் தான் ஜனாதிபதி, வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் ஜனாதிபதி. எனவே அந்த நிலைப்பாட்டோடு ஒரு அந்த சீட்டுக்கு வருகின்ற ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும். பழிவாங்குகின்ற எண்ணங்களோடு அல்லது அற்ப லாபங்களுக்காக தங்களை அப்படியே வித்து பிழைக்கின்ற அல்லது அரச சொத்துக்களை நாசமாக்கின்ற தன்னுடைய வயிற்றை நிரப்புகின்ற பணிகளில் இந்த அரசியல்வாதிகள், அவ்வாறான அரசியல்வாதிகளை நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு இடத்தில் ஒருவர் இருக்கின்ற போது அவர் அடுத்த இடத்திற்கு சொல்லுவார், ஃபிரௌனுடைய நிலை வந்துவிடும், அனரப்புக்கும் ஆலா என்று சொல்லுவார். ஒருவர் 2 தடவை நாட்டில் யாப்பே இருக்கிறது, 3வது தடவை ஜனாதிபதியாக இருக்க முடியாது. அவ்வாறான நிலையில் எப்படி ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் 3வது தடவை தொடர்ந்தேர்ச்சியாக இருக்க முடியும்? அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு சர்வாதியாக மாறி இந்த ஊரில் தாண்டவமாடி திரிகின்ற மிகப்பெரிய அராஜகங்கள் எல்லாம் எழும்பக்கூடும். இது எதிர்கால சமூகத்திற்கு பிழையான ஒரு வழிகாட்டலை நிறைய மக்கள் பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். நாட்டிலும் தான் தற்போது அனுர குமார திசாநாயக்க அவருடைய அரசாங்கத்திற்கு மிகவும் அளவுக்கு அதிகமான ஒரு பவரை கொடுத்து வைத்திருக்கிறது. உண்மையிலே 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாகவே பெற்றிருக்கிறார்கள். அதை விட இந்த பிரதேச ஆட்சியை கொடுத்து விட்டால் ஃபிரௌனை விட மோசமான நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டு விடும் என்ற ஒரு விடயமும் பேசப்பட்டது. அதை நான் இந்த இடத்திலே மென்ஷன் பண்ணி கூற வேண்டிய ஒரு கடப்பாடு. அது மட்டுமல்லாமல் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த பணம் கொடுத்து பொதி கொடுத்து அரசியல் இந்த வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருகின்ற இந்த விடயம் பேசுகின்ற பொழுது ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. 47 டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது அவர்கள் முன்வைக்கின்ற கருத்து, இந்த மக்களுக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் என்று இலங்கையில் உள்ள அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது அவர்கள் முன்வைத்த கருத்து என்னவென்றால், இந்த இலங்கையிலே படித்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் மாத்திரம்தான் வாக்குரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே அது தற்பொழுது உண்மையிலேயே அது ஒரு சாலச்சிறந்த விடயம் என்றுதான் படுகிறது. நாங்கள் அரசியல் படிக்கின்ற பொழுதோ அந்த விடயம் அது ஒரு மோடத்தனமான கீழ்த்தரமான ஒரு சிந்தனை என்று நான் யோசித்தேன். தற்பொழுது அது சரியாகப்படுகிறது. ஏன்னா என்னுடைய மக்கள் ஒரு பார்சலை கொடுத்து உலர் உணவுகளை கொடுத்து விட்டால் நாளைக்கு மனமாக சென்று விடும். ஆனால் இந்த வாக்குரிமை என்பது 4 வருடம் 5 வருடம் எங்களை ஆளப்போகின்றவர்கள் எப்படியான செயற்பாடுகளில் இருப்பார்கள் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் என்ன செய்வார்கள்? பணத்தை 5000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தால் பணத்தை பெற்று விட்டு இவர் பணம் தந்து விட்டார் என்று வாக்கு போடுவார்கள். அப்படியான மக்கள் இப்படி நடத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்று கருதிதான் அன்று டொனமூர் குழுவினர் அவ்வாறு கூறினார்கள். பணக்காரர்களை பார்த்தால் உண்மையிலே பணக்காரர்களுக்கு மட்டும் வாக்குரிமை கொடுத்தால் அவர்கள் விரும்பியவர்கள் தான் போட பார்ப்பார்கள். ஏன்னா அவர்கள் 5000 ரூபாய் நோட்டுக்கும் 10,000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுக்கும் சோரம் போக மாட்டார்கள். ஏன்னா அவர்களிடம் தாராளமாக பணம் இருக்கிறது. அவர்கள் விரும்பியவர்களை தெரிவு செய்வார்கள். அதே போன்று ஏழை இல்லாத நல்ல மக்களுக்கு, படித்த அறிவுள்ள மக்களுக்கு வாக்குரிமையை கொடுத்தால் என்ன செய்வார்கள்? யோசித்து அவர்கள் யார் வந்தால் இந்த ஆட்சியை நன்றாக கொண்டு போவார்கள், பொருளாதாரத்தை சரிவின்மை இல்லாமல் உயர்தரத்தின்பால் கொண்டு போவார்கள் என்ற சிந்தனையில் யோசித்து செயற்படுவார்கள். அதை யோசித்துத்தான் டொனமூர் குழுவினர் அன்று கூறினார்கள். அதே போல இன்னொரு விடயம் அரசியல் யாப்பில இருக்கிறது, தற்பொழுது நடைமுறையில் இல்லை. ரீகோல் முறை என்றால் ஒரு ஆட்சியாளரை நாங்கள் தெரிவு செஞ்சு, உதாரணமாக தவிசாளர் வைத்துக் கொள்ளணும், தெரிவு செய்து அனுப்பிவிட்டால், ஒரு உறுப்பினரை அனுப்பிவிட்டால் அவர் சரியாக செயற்படாவிட்டார், 1 வருடத்திலோ அல்லது 6 மாசத்திலோ மக்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த வட்டார மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்ன உறுப்பினர் எங்களுக்கு வேண்டாம், இவருக்கு பதிலாக இன்னாலே போட்டுத்தார்கள் சொல்லி சைன் பண்ணி அந்த மனுவை கவர்மெண்ட் கொடுத்தா அந்த ஆள் திரும்ப வரணும், சபைக்கு போகிற வந்துட்டு விரும்பியாக்களை போடுற ரீகோல் முறை. இந்த ரீகோல் முறை நாட்டில அமுலாக்கினால் இந்த அரசியல்வாதிகளின் ஊழல்களும் அராஜகங்களும் நான் நினைக்கின்றேன் 100% குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
என்னால் மக்கள் கையிலே நிச்சயமா மிக நிச்சயம் 100% ஒரு அதிகாரம் அந்த அந்த ரீகால் முறையினூடாக வரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இறுதியாக நீங்கள் புல்மோட்டையிலே ஓட் கேட்கின்ற புல்மோட்டையிலே வேட்பாளராக நிற்கின்றவர்கள் அவர்கள் மக்களை எவ்வாறு வழிநடத்துகிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் மேலோட்டமாக கூறியிருந்தீர்கள். புல்மோட்டை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எப்படியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்ல பொதுவாக இந்த புல்மோட்டை மட்டுமல்ல, குச்சவெளி பிரதேச இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாத்திரமல்ல, இலங்கையில் நடக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் வாக்களிக்கின்ற அனைத்து சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் அனைவரும் பொதுவாக ஒரு சேஞ்சை, ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். மாற்றத்தில் உள்ள புதியவர்களுக்கு கொடுக்கின்ற போதுதான் அவர்களுடைய புத்தாக்க சிந்தனை, கிரியேட்டிவ் மைண்ட் வரும். எனக்கு எப்பொழுதுமே நான் கேட்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விதான், எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற ஒரு பள்ளிவாயில் தலைவராக இருந்தாலும் அவருடைய 3 ஆண்டுகள் நிறைவடைந்தால், ஒரு ஜென்யூனான ஒரு 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 நல்ல ஒரு தலைவராக இருந்தால் அவர் 3 வருடங்கள் முடிந்ததும் பள்ளிவாயிலில் எழுப்பி அஸ்ஸலாமு அலைக்கும், என்னுடைய காலம் முடிவடைந்து விட்டது, நான் செய்த தவறுகள் வந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் முடியுமானவற்றை நான் செய்திருக்கிறேன், தெரிவு செய்யுங்கள் என்பதுதானே ஒரு ஜென்யூனான ஒரு தலைமைத்துவம். நான் அதே போன்று சம்மேளனங்களும் ஏன் அதனை கட்டி காக்க வேண்டும், நான் தான் இருக்க வேண்டும், நான் தான் இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அடம்பிடிப்பதற்கான காரணம் என்ன? இந்த காரணங்களின் பின்னால் இருப்பது அதில் இருக்கின்ற வாசி, அதில் இருக்கின்ற உழைப்பு உண்மையில் நீதமாக சேரும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அந்த தலைமைத்துவத்தில் இருந்து தப்பி பயந்து விரண்டு ஓடுகின்றார்களோ அவர்களை தேடி பிடித்து கொடுங்கள், யார் கேட்டு வருகின்றார்களோ, யார் காலில் விழுந்து மன்றாடுகிறார்களோ அவர்களை விரசி விடுங்கள், துரத்தி விடுங்கள். ஆனால் இந்த நிலைப்பாடு எங்கள் மக்கள் மத்தியில் வர வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் புதியவர்களை தெரிவு செய்வோம். நான் கட்சி சார்பாக பேச வரவில்லை. எனக்கு தெரிந்த முஸ்லிம் காங்கிரஸில் இறகுக்கண்டியில் அன்சார் ஆஜியார் அவர்கள் கேட்கின்றார்கள், அதே போன்று சலீம் நானா கேட்கின்றார், அங்கால நௌசாத் சார் வேறொரு கட்சியில் கேட்கின்றார், அங்கே சஜீர் பிரதர் கேட்கின்றார், அதே போன்று குச்சவெளியில் இந்த லோயர் ஒருவர் இப்பொழுது நௌபர் நானா அவர்கள் கேட்கின்றார்கள், அதே போன்று குச்சவெளியில் எங்களுக்கு தெரிந்த நிறைய அந்த யூசுப், அதே போன்ற புல்மோட்டை பிரதேசங்களில் துடிப்புள்ள இளைஞர்கள் கேட்கின்றார்கள். என்பிபி கட்சியில் என்னுடைய மாணவன் அப்ரான் என்கின்ற ஒரு மாணவன் கேட்கின்றார், அவர் நிறைய சிந்தனைகளோடு இருக்கின்ற ஒருவர். அதே போன்று அக்ரம் கேட்கின்றார், அக்ரம் என்கின்ற ஒரு கட்சியில் கேட்கின்றார், அங்கால ரிசான் என்கின்ற ஒருவர் கேட்கின்றார். அதே போன்று பல்வேறு இளைஞர்கள் இப்பொழுது களமிறக்கி இருக்கிறார்கள், புதிய முகங்கள். இந்த புதிய முகங்களுக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களை கொண்டு இந்த சபையை அலங்கரித்து எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றுதான் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, யாரும் சில ரூபாய் நோட்டுகளுக்காக வேண்டி அடிமைத்தனமாக போய்விடக்கூடாது. நான் நன்மையில் மிக இறுக்கமாக ஒரு அரசியல் பிரபலத்தோடு உறவு கொண்டிருக்கிற ஒருவர் என்னை வந்து சந்தித்து கேட்டார், நீங்கள் இந்த விடயத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் உங்களை நேசிக்கின்றேன், நான் இவரோடு மிகவும் கையாளாக இருக்கிறேன், அவரை விட்டும் தெரிந்து கொள்ள முடியாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நான் சொன்னேன், அல்லாஹ்வுக்காக நீங்கள் அடுத்த அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கின்ற போது அது அவரையும் வேறொரு பிழையான வழிக்கு கொண்டு சென்று விடும். எனவே நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று சொன்னபோது அவர் ஒரு கதையை என்னிடம் சொன்னார். மௌலவி அவர் தாராளமாக கடைசி தருவாயில் மக்களை வாங்குவதற்கு தயாராகிவிட்டார், அவருடைய அந்த பிடியில் மக்கள் சிலர் சிக்கி விடுவார்கள் என்றார்கள். நான் கேட்டேன் அவரிடம், உங்களுடைய மகன் இருக்கின்றார் தானே, அவருக்கு இம்முறை வாக்கு வந்திருக்கிறது தானே, உங்களுடைய மகன் இந்த பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிப்பானா, அல்லது நீங்கள் வாங்கி கொண்டு வாக்களிப்பதை உங்களுடைய மகன் விரும்புவானா என்று கேட்ட போது மகன் விரும்ப மாட்டார். இங்கதான் விடயம் இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷன் விழித்து விட்டார்கள். எனவே புதியவர்களை அதை உங்களுக்கு தெரிந்த புதியவர்களை மாற்றி மாற்றி அந்த இடங்களுக்கு கொண்டு சென்று அந்த சபையை அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய பொதுவான கருத்து. நான் எது சபை சார்பாகவோ இது சார்பாக சொல்லவில்லை. நீங்கள் என்னை நோக்கி வந்து சமூக ஆர்வலர் என்ற வகையில் கேட்ட இந்த வினாவுக்கு இவ்வாறான பதில்களை அளித்திருக்கின்றேன். இறுதியாக ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற ஒரு செய்திதான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷாஉ
وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதி. நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய். எனவே நாங்கள் எங்களால் முடியுமான இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றோம். இதனையிட்டு இந்த சகோதரர்கள் யாரும் எங்கள் மீது காழ்ப்புணர்வு கொள்ளவும் தேவையில்லை. ஒரு ஜனநாயக நாடு. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். இந்த வசனத்துக்கு ஒப்ப நிச்சயமாக சதிகள் சதிகாரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சதிகாரன் அல்லாஹ். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் ஆட்சியாளன் அவன் தான் ஆட்சியை கொடுக்கறது எடுக்கிறது எல்லாமே அவனுடைய நாட்டப்படியா நடக்கும். என்ன நடந்தா இங்க அல்லாஹ் நாடியதுக்கு எதிராக என்னதான் சூழ்ச்சிகள் மேற்கொண்டாலும் அல்லாஹ் விரும்பி ஒருத்தரை மாத்திரம்தான் தெரிவு செய்வார். அது சில போது அந்த தெரிவு அவருக்கு அது சோதனையாகவும் அமையும், சில போது தண்டனையாகவும் அமைந்து அது சிறப்பாக அவர் செய்வாராக இருந்தால் அவருக்கு அருளாக அமைந்துவிடும். அதனை கொண்டு அவர் பழிவாங்குகின்ற மீண்டும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் முரணாக அவர் செயற்பட்டு தான் சுயலாபம் அடைய வேண்டும், மீண்டும் அதே விபச்சாரத்தையும் அதே களவையும் அதே லஞ்சத்தையும் கொண்டு மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று அவர் நினைத்தால் நிச்சயமாக அதனை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த பதவியை கொண்டு அதனை தண்டனையாக சோதனையாக மாற்றிவிடும். உண்மையிலே மௌலவி அவர்களே, என்னுடைய நேரம் நெருங்கி விட்டது, முடிவடைந்து விட்டது. நல்ல பல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். உண்மையிலே இந்த மக்கள் யாரை தெரிவு செய்ய வேண்டும், எப்படியானவர்களை எங்களை நாங்களே ஆட்சி செய்வதற்குரிய ஒரு தலைவர்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயங்களை தெளிவாக எங்களுடைய நேர்களுக்கு சாலிஹின் நலிமி அவர்கள் அவர் ஹியூமன் ரைட்ஸினூடாக தேசசிரி பட்டத்தை பெற்ற ஒரு உண்மையிலேயே ஒரு பொதுநலமாக நடுநிலையாக பல விஷயங்களை கூறியிருந்தார். இது எங்களுடைய நேர்களுக்கும் அல்லது இந்த வாக்களிக்கின்ற மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக, மிக குறிப்பாக புல்மட்டையில் உள்ள மக்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நினைக்கின்றேன். உண்மையிலான இறுதியாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். முன்கூட்டியே எதிர்வருகின்ற 6ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. அன்புக்குரிய வேட்பாளர்களை, உங்களுடைய ஆதரவாளர்களை சமாதானமான முறையில் அஹிம்சா ரீதியான செயற்பட்டு அந்த வாக்குகளை ஜனநாயக முறையில் அளிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் அனைவரும் போட்டி போட்டாலும் இறைவன் நாடிய குறிப்பிட்ட சிலர் தான் அந்த இலக்கை அடைய முடியும். அந்த பொருத்தத்தை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். அதனுடைய வெற்றியையும் அல்ஹம்துலில்லாஹ், தோல்வியிலும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நிலைப்பாட்டோடு இருங்கள். நீங்கள் அந்த ஆட்சி பீடம் ஏறி அந்த இடத்திற்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டு நீங்கள் அர்ப்பணத்தோடு செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் பள்ளி வாயில்களுக்குள்ளால் அரசியலை கொண்டு வந்து உலமாக்களை மாற்றிய வரலாறு இருக்கிறது. கல்வி கூடங்களுக்குள்ளால் ஓடி வந்து அவர்களுக்கு விருப்பமில்லாத மிக திறமையான ஆசிரியர்களை பழிவாங்கிய சரித்திரங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கென்றால் மௌலவிமார் செய்ய வேண்டிய வேலைகளை தன்னிடம் ஒருவரை வைத்து கொண்டு ஓடி செல்கின்றவர்களுக்கு கல்யாணம் முடித்து கொடுப்பது, குடும்பங்களை பிரித்து வைப்பது. எனவே உங்களுக்குரிய வரையறைகளுக்குள் நின்று செயற்படுங்கள். பள்ளி வாயில்களையும் ஆன்மீக தலங்களையும் கல்வியலாளர்களையும் கல்வித்தலங்களையும் சுயாதீனமாக இயங்க விடுங்கள். தயவு செய்து அதில் நீங்கள் கையடிக்கின்ற போது அதனுடைய அபிவிருத்தியில் நீங்கள் மும்முரமாக ஒத்துழைப்பு வழங்குங்கள். அதனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக குறுக்கீடாக அமைகின்ற போது நிச்சயமாக அது மிகப்பெரிய சாபக்கேடாக அமைந்துவிடும். எனவே வெற்றி பெற்று வருகின்ற உறுப்பினர்களே, அந்த விவகாரங்களில் நீங்கள் சுயாதீனமாக அனைவரோடும் அனைவருக்குரிய கண்ணியத்தையும் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, உண்மையில் இவ்வளவு தூரம் நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய சொந்த பணங்களை செலவழித்து இந்த கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு வருகை தந்த எங்களுடைய நவீத் நஜாஹி ஹசரத் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹு தாலா உங்களுடைய பணியை பொருந்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இந்த நேரங்களை மறுமை மீதான் ஹசராத்தில் சேர்த்துள்ள வேண்டும். நான் உங்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அனைத்து வேட்பாளர்களையும் சென்று அவர்களுக்கு நீங்கள் நான் சொன்ன உபதேசங்களை போட்டு காட்டவும் வேண்டும்.
அவர்களை நீங்கள் அணுகி அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை வழிகாட்டல்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லோரையும் சமநிலையில் பார்த்து அவர்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதுல இன்னும் ஒன்று, நான் இதுல எனக்கு உண்மையிலேயே நான் சில வேட்பாளர்களுடைய பெயர்களை சொன்னேன், சரியா? நான் இதில் சிலருடைய பெயர்களை சொன்னேன். அந்த பெயர்கள் உண்மையில் சிலரோடு நான் பேசியும் இல்லை. நான் சொன்ன பெயர்கள்ல சிலரோடு நான் பேசியதும் கிடையாது. நான் இந்த போஸ்டர்களில் பார்ப்பது. நான் சொல்ல வந்த விடயம், எல்லா கட்சியில் உள்ளவர்களும் புதுமுகங்கள் கேட்கிறார்கள், அவர்களுள் சிறந்தவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்பதுதானே தவிர இதில் சிலருடைய பெயர்கள் சொல்லப்படாமல் விடுபட்டிருக்கலாம். அதற்காக வேண்டி யாரும் நினைத்து விடக்கூடாது நான் சொல்லிய பெயர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று நான் அதனை நீங்க மிக கவனமாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் உண்மையிலே நல்ல பல கருத்துக்கள் இந்த பேச்சினூடாக, இந்த உரையாடலினூடாக மக்கள் தெளிவை பெறுவீர்கள் என நாம் நினைக்கின்றோம். உண்மையிலேயே குறிப்பாக புல்மோட்டை வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் சாலிகின் நலிமி அவர்கள் உண்மையிலே நடுநிலை பெறக்கூடிய ஒருவர். இப்படியான ஒரு வழிகாட்டலிலே நீங்கள் வாக்களித்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பீர்கள் என்ற நாங்களும் நினைக்கின்றோம். இந்த உரையை அனைவரும் செவிமடுங்கள். எங்களுடைய புல்லட் அரசியல் நிகழ்ச்சியின் ஊடாக நாம் தருகின்ற விடயங்களை எவ்வாறு அமைகின்றன, எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்ற விடயங்களை நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலின் ஊடாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வாறு அமையப்பெற வேண்டும், உங்களிலும் வேட்பாளர்கள் யாராவது இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதற்கு சந்தர்ப்பம் தர தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய இந்த நியூஸ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நிச்சயமாக கட்டாயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த ஆதரவை நீங்கள் எங்களுக்கு வழங்கி எங்களுடைய இந்த ஊடக பணியை சிறப்பாக அமையப்பெற அனைவரும் ஆதரவு தந்துதவுமாறு பணிவாய் வேண்டிக் கொள்வதோடு மற்றுமொரு புல்லட் அரசியல் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நவீத் நஜாகி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.